ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த ஹோட்டலில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்வாங்க. எந்த மசாலாவுமே இருக்காது, ஆனால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு குக்கரில் 4லேருந்து 5 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 போல் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக இருந்துச்சு, அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் காமிக்கிற மாதிரி பக்குவத்தில் வதக்கிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் கூட போதும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். அதோட நுனி லைட்டாக ப்ரௌனாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வதங்கியிருக்கணும். இந்த டைமில் 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பச்சை மிளகாவை கீரையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா மட்டும்தாங்க காரம், அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க, இல்லாட்டா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க, இல்லாட்டா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட தோலில் நல்லா சுருங்கி வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா இருக்கும்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இது மட்டும்தாங்க ஃப்ளேவரும் அந்த கலரும், ஒரிஜினல் கலரும் கொடுக்கறது, ஒரிஜினல் ஃப்ளேவரும் கொடுக்கறது. அதனால் கண்டிப்பாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம பவுடராக சேர்க்குறத விட இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த டைமில் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூனுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயெலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, நம்மளோட விருப்பம்தான். காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ இதுக்காண்டி கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த காய்க்காக மட்டும். சோயா பீன்ஸ் அப்படின்னா, சோயா சங்க் அப்படின்னா கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டுட்டு 3/4 பதம் மட்டும் வெந்ததுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. இப்போ அதில் நான் ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி சீரக சம்பா அரிசிங்க, பாஸ்மதி இல்லை, சீரக சம்பா அரிசி. இப்போ சாப்பாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போனா தான் சாப்பாடு வேகும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலை அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா மலமலன்னு கொதித்ததுக்கப்புறமேட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு, நான் குக்கரை வைக்கிற டைமில் அரிசியை ஊற வச்சேன். அந்த மாதிரி டைமிங் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1/4 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், சீரக சம்பா அரிசி இது நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக சமைக்கிற அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ இல்லை. அரிசி சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டி விடாமல் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு விசில் போடாதீங்க. ஃபஸ்ட்டு விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அரிசிலாம் இந்த மாதிரி மேலே வந்திருக்கும். லைட்டாக சாப்பாடு பதம் வர ஆரம்பிச்சிருக்கும். தண்ணியும் கம்மியாகிருக்கும். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நெய் இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஃப்ளேம்லங்க,
ரொம்ப சிம்மில் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம் வந்துட்டு அந்த விசில்லாம் நல்லா ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. தம்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு ஒரே விசில் தாங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்மிலையும் இருக்கக்கூடாது. அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான செம்ம டேஸ்டான சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட இதே மாதிரி செய்யுங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்க்கறது இல்லைங்க. நம்ம வந்துட்டு கடையில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லலாம் கூட கிடைக்கும். பர்த்டே ஃபங்க்ஷனு, கல்யாண டைமில் அந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க இது. பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர், செம்ம ஃப்ளேவருங்க. அந்த கரம் மசாலா கண்டிப்பாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டி விடாதீங்க. பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு சோறும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு விருப்பமான சைடிஷ் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா மட்டும்தாங்க செஞ்சுருந்தேன். லைட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு எடுத்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காய் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் சாப்பிட்ற பதத்தில். பார்த்திங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வருது அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.